ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஹாட் அண்ட் சோர் சிக்கன் சூப் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 250 கிராம்ஸ் ஆஃப் போன்லெஸ் சிக்கன் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் பீஸஸை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் சிக்கன் பீஸஸ் ஆட் பண்ணிவிட்டு ரிக்வயர்ட் குவான்டிட்டி ஆஃப் சால்ட் அண்ட் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம். கார்ன், ஆனியன், கேரட், பீன்ஸ், கார்லிக், கேபேஜ் இருந்தால் கேபேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோயா சாஸ், பட்டர், 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கார்ன் வந்து நல்லா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து சிக்கன் விசில் போயிட்டுருக்க கேப்பில் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் நல்லா குக் பண்ணிடலாம். ஸோ பட்டரை ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ப்ராப்பராக குக் ஆகிருக்கும். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் குக் ஆகிறதுக்கு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிங்கனாக்கா ஈஸியாக உங்களுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் ப்ராப்பராக குக் ஆகிரும். குக் ஆகிட்டு வெஜிடபிள்ஸ் இந்த ஸ்டேட் வந்ததுக்கப்புறம் we need to add the சோயா சாஸ். சோயா சாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிக்வயர்ட் குவான்டிட்டி மோஸ்ட்லி ஒரு 250 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் எடுக்கிறீங்க அப்படின்னா 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹாட் அண்ட் சோர் சிக்கன் சூப்புக்கு வந்து இந்த சோர்னஸ் கொடுக்குறதே வந்து சோயா சாஸ் தான். ஸோ 3 விசில்ஸ் விட்டுட்டு சிக்கன் ஃபுல்லாக ப்ராப்பராக குக் ஆகிடுச்சு. அதை எடுத்து நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அந்த வாட்டரோட சிக்கனை வந்து குக் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸோட ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ ஹாட் அண்ட் சோர் சிக்கன் சூப் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி ப்ராசஸ். ஓவராலாக வந்து உங்களுக்கு 20 மினிட்ஸ்லேயே வந்து இந்த சூப் ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்துகிட்டு ஸோ பாயில் ஆகிட்டுருக்க இந்த சூப்பில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா எக்கெலாம் வந்து ப்ராப்பராக ஸ்கேட்டர் ஆகி உங்களுக்கு ஒரே இடத்துல அக்குமுலேட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த கரண்டி வச்சு நான் ஆட் பண்ணேன். ஸோ ஓரளவுக்கு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கக்கூடிய கார்ன் ஃப்ளவர் வாட்டரை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹாட் அண்ட் சோர் சிக்கன் சூப் இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி ரெடி ஆயிரும். ஒரு பாயில் பண்ணிவிட்டு தேவையான பெப்பரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம சூப்பை இறக்கிடலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட் நல்லா வந்துருந்துச்சு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.